சில தேவ மனிதர்கள் உரைத்தபடி ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் தேவதூதர்களின் மகிழ்ச்சி பாடல். அவர் பிறந்து இருக்கிறார் என்பதை கணக்கு பார்த்து தெரிந்து கொண்ட சாஸ்திரிகள் உலக பிரகாரமான மன்னர் என்று நினைத்து பார்க்க போனது ஒரு அரசனை. அரசன் தனக்கு போட்டியாக ஒரு மன்னன் வந்துவிட்டார் என்று எண்ணி கண்டுபிடித்து கொல்ல முயல முடியாமல் இறுதியில் வயதை கணக்கு பார்த்து 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய கட்டளை. ஆனால் நம் குழந்தையோ தேவனால் பாதுகாக்கப்பட்டு விட்டது. வாருங்கள் இன்றைய விறுவிறுப்பான தியானத்திற்கு. எங்களுக்கு மிகவும் அருமையானவர்களே, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்ற விருப்பத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இன்று நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்பதும் ஒரு வரலாற்று பதிவுதான். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் உண்மை சொல்லப்படுகிறது. அதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. இந்த அதிகாரத்திலே 4 தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பான 4 காரியங்களும் எவ்வாறு சொல்லப்பட்டன, உண்மையில் அவர் எவ்வாறு நிறைவேறின என்பதை மத்தேயு தெளிவாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் காலத்திலேயும் வேத வசனங்களை கருத்தாய் படித்து இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எப்படி நிறைவேறும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த அநேகர் இருந்திருக்க வேண்டும். இவை நிறைவேறுவது கடினம் என்பது போல கூட அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் அவை முடியாதது அல்ல. இங்கே அந்த 4 தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அது எவ்வாறு நிறைவேறியது என்பதை குறித்தும் சொல்கிறேன், கவனியுங்கள். முதலாவதாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் எகிப்து தேசத்தை விட்டு வரவழைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக ராமாவில் மிகுந்த கூக்குரல் எழும்ப வேண்டும். நான்காவதாக அவர் நசரேயன் என்று அழைக்கப்படும்படியாக அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்ற வேண்டும். கிறிஸ்து எருசலேமுக்கு வடக்கே உள்ள பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்றால் எருசலேமுக்கு வடக்கே உள்ள ராமாவிலே அழுகை இருக்க வேண்டும். பெத்லகேமில் பிறந்தவரை எப்படி நசரேயன் என்று அழைக்க முடியும்? பெத்லகேமில் பிறந்தவரை எப்படி எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டார் என்று சொல்ல முடியும்? அடுத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் எப்படி ஒரு சிறு குழந்தையில் நிறைவேற முடியும்? இவை ஒவ்வொன்றும் எவ்வாறு நிறைவேறியது என்பதை மத்தேயு மிக தெளிவாக விளக்கி சொல்கிறார். இவை எல்லாம் எப்படி நடைபெறும் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே அத்தனையும் நிறைவேறிவிட்டன. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை தொடர்பான சில தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுதும் இவையெல்லாம் எப்படி நிறைவேறப் போகின்றன என்று நாம் திகைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அவை நிறைவேறும் காலத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இவை அனைத்தும் ஒரு சாதாரண இயற்கையான வழியிலே நடக்கும் என்பதையும் நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். இது இங்கே நமக்கு ஒரு புதிர் போல் தெரிகிறது. ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே சென்று அது அனைத்தும் நிறைவேறும் போது அது அவருடைய முதல் வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்களைப் போலவே இயல்பானதாக இருக்கும். இப்பொழுது இது எப்படி நடக்கும் என்று நாம் யோசிக்கிற ஒவ்வொரு சிறிய பகுதியும் சரியான நேரத்திலே திட்டமாய் நிறைவேறும். மேலும் அதை ஏன் நாம் அந்த நேரத்தில் பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்படுவோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்ததை குறித்த வரலாற்று பதிவு தான் இது. அவர்கள் ஏரோது ராஜாவின் காலத்தில் அங்கே வந்தார்கள். ஏரோது தனது வாழ்க்கையிலே விரும்பாத ஒரு காரியம் போட்டி. தனக்கு போட்டியாக யார் வருவதையும் ஏரோதால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்த பொழுது அவனுக்குள் உறங்கி கொண்டிருந்த ஒன்றை தட்டி எழுப்பி விட்டார்கள் என்று சொல்லலாம். கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று உங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறதா? பல கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளிலே 3 சாஸ்திரிகள் செல்வதாகத்தான் படங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று வாழ்கின்ற எண்ணற்ற மக்கள் வேத புத்தகத்தின் மூலமாக கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிந்திருப்பதை விட அவர்கள் பார்த்திருக்கிற வாழ்த்து அட்டைகளிலிருந்து கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். எனவே பல உண்மையற்ற காரியங்களை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அநேகர் எண்ணங்களிலே இருக்கும் தவறான காரியங்களை சரி செய்ய முயற்சி செய்வோம். சரி, முதலாவதாக 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்படுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. உண்மையாகவே எத்தனை பேர் வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் ஏரோதை கலங்க பண்ணினார்கள். எருசலேமை பிரமிப்படைய வைத்தார்கள். இப்படி பிரமிப்படைய வைக்க வேண்டும் என்றால்
3 அல்லது 300 சாட்சிகள் வந்திருக்கலாம் என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அவர்கள் தனித்தனியே நட்சத்திரங்களை குறித்து படித்து அறிந்திருக்கிறார்கள். இந்த புதிய நட்சத்திரம் காணப்பட்ட பொழுது பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இணைந்து அவர்கள் எருசலேமை நோக்கி வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்விதான் ஏரோது ராஜாவை கலங்க பண்ணினது. அவர்கள் சொன்னது என்ன? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றார்கள். அவர்கள் கிழக்கிலிருந்து அதை பார்த்தார்கள். எனவே அதை பின்தொடர்ந்து மேற்கு நோக்கி அவர்கள் வந்தார்கள். ஒரு நட்சத்திரத்தை ராஜாவோடு கூட எப்படி அவர்கள் இணைத்து சிந்தித்தார்கள்? அது மட்டுமல்ல, எப்படி அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இஸ்ரவேலோடு தொடர்பு படுத்தி சிந்தித்தார்கள்? ஒருவேளை சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்த கிழக்கு பகுதியிலே பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அவள் அறிந்திருப்பார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். எண்ணாமும் 24:17, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கவனித்தீர்களா? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வாசிக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். நட்சத்திரமும் செங்கோலும் இணைந்து செல்கிறது. இவை இரண்டும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இது ஒன்றுதான். இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் கிழக்கிலிருந்து ஒரு ராஜாவை தேடி வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வந்தது எருசலேமையும் ஏரோது ராஜாவையும் கலங்க பண்ணினது. பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்திலே ஞானிகளின் ஒரு குழு வந்து சேர்ந்த பொழுது அது எல்லாரையும் கவர்ந்தெழுத்தது. அவர்கள் கேட்ட கேள்வி முழு நகரத்தையும் கலங்கடித்தது. இதை குறித்து ஏரோது ராஜா அறிந்து கொள்ள விரும்பினான். ஏரோது ராஜா மூட நம்பிக்கை உள்ளவன். இந்த ஏரோது ராஜாவின் குடும்பத்தை நாம் படித்து அறிந்தோம் என்றால் அவர்கள் அத்தனை பேருமே மிக கேடானவர்கள். இவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல. இவன் ஒரு இதுமேயன். ரோம அதிகாரத்திலிருந்து இந்த அதிகாரத்தை அவன் விலை கொடுத்து வாங்கினவன். எனவே தனது அரசாட்சிக்கு எதிராகத்தான் ஏதோ ஒரு ராஜா உருவாகிறார் என்று நினைத்து அவரை கண்டுபிடிப்பதிலே ஆர்வம் காட்டினான். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். தமிழ் வேதாகமத்தில் அவர்களிடத்தில் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது ஏதோ ஒரு முகவரியை ஒருவரிடத்திலே விசாரிப்பது போன்ற ஒரு விசாரணை அல்ல. ஒரு அரசன் ஒரு குற்றவாளியை விசாரிப்பது போல் அவன் விசாரித்தான். ஆங்கில வேத புஸ்தகத்திலே he demanded of them என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவர்களை பார்த்து, உங்களிடத்திலே வேத புத்தகம் உண்டு என்பதை நான் அறிவேன், மேசியாவை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எங்கே பிறப்பார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று அதிகாரத்தோடு கேட்டான். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கான விடையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். கவனித்தீர்களா? ஏரோது வேதபாரகரிடத்திலே பிரதான ஆசாரியரிடத்திலே இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர்கள் அதை வேதத்திலே எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கவில்லை. அது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இந்த தீர்க்க தரிசனம் மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை அவர்கள் திறந்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் அது அவருடைய மனதிலேயே இருந்தது. உடனடியாக அதை பார்க்காமலேயே அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மேசியாவின் வருகை குறித்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அங்கே பிரச்சனை என்னவென்றால் அவருடைய அறிவு வெறும் ஏட்டுச் சுரக்காயாத்தான் இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையோடு எந்த விதத்திலேயும் அதை அவர்கள் சம்மந்தப்படுத்தவே இல்லை. மேசியாவின் வருகையை பற்றி அறிந்தவர்கள் சாஸ்திரிகளை பார்த்ததும், நாங்களும் உங்களுடன் வருகிறோம், நாங்களும் அந்த மேசியாவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும்.
ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இன்றைக்கும் பலர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் பேசிக்கொள்ளுகிறோம். தீர்க்க தரிசனங்களை குறித்தும் ஆழமாக கற்றுக்கொள்கிறோம். உண்மையாகவே இப்பொழுதே நீங்கள் அவரை காண விரும்புகிறீர்களா? நீங்கள் இருக்கும் இடத்திலே இப்பொழுதே அவர் உங்களை சந்திப்பார் என்றால், ஆண்டவரே இப்பொழுதே ஏன் வந்தீர், சில காலம் கழித்து வந்திருக்கலாமே என்று சொல்வீர்களா? யோசித்து பாருங்கள். சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. கவனித்தீர்களா? ஞானிகள் எருசலேமுக்கு வருவதற்கு முன்பே அந்த நட்சத்திரம் இரவு வானத்திலே தோன்றியிருந்தது. அந்த நாட்களிலே அவர்கள் ஒட்டகத்திலே தான் பயணம் செய்தார்கள் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். விமானத்திலே அல்ல. ஒட்டகத்திலே பயணம் செய்வது என்பது எளிதானதல்ல. மிகவும் நீண்ட மற்றும் கடினமான ஒரு பயணம். நட்சத்திரம் தோன்றி குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு பிறகுதான் அவர்கள் எருசலேமிற்கு வந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் போன்றதல்ல. அந்த நீண்ட களைப்பான பயணத்தில் எப்படியாவது அவரை பார்த்து தங்கள் பரிசுகளை கொடுத்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வந்திருந்தார்கள். வானத்தில் அந்த நட்சத்திரம் தோன்றிய நேரத்தை பற்றி ஏரோது ராஜா அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். இதை நாம் கவனிக்க வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. எனவே ஏரோது அந்த ஞானிகளை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைக்கிறார். மத்தேயு 2:8 பாருங்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். அவன் ஏதேன் தோட்டத்து பாம்பை போல தந்திரமாக நடந்து கொண்டான். ஏரோது உண்மையில் அப்படித்தான் இருந்தான். ஒருவேளை உடனே அவன் இங்கே ஏதாவது ஒரு ராஜா பிறந்திருந்தால் நான் அவனை ஒழித்து விடுவேன் என்று சொல்லி வீரர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாம் உறுதியாக சொல்ல முடியும், அவனால் அந்த குழந்தையை ஒருபொழுதும் கண்டுபிடித்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒழித்து வைக்கப்பட்டிருப்பார். எனவே ஞானிகளை முதலிலே போகவிட்டு அவர்கள் குழந்தையை கண்டுபிடித்த பிறகு தன்னிடம் வந்து சொல்ல வைப்பதே புத்திசாலித்தனமான சிறந்த வழி என்று அவன் யோசித்தான். தானும் அங்கே சென்று அவரை வணங்க விரும்புவதாக அவன் சொல்லுகிறான். ஆனால் உண்மையில் அவனது நோக்கம் அவரை கொல்வதாகவே இருந்தது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்பொழுது அந்த நட்சத்திரம் மீண்டும் தோன்றுகிறது. அவர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்க்காமலேயே நீண்ட தூரம் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சில முற்போக்குவாதிகள் அந்த வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சில கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்ததால் ஏற்பட்ட நிகழ்வு என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதே நட்சத்திரத்தை மீண்டும் கண்டுவிட்டார்கள். எனவே இது அர்த்தமற்ற வாதங்களுக்கு ஒரு சரியான பதிலாய் இருக்கிறது. இந்த நட்சத்திரம் மிகவும் அசாதாரணமானது என்பதை மத்தேயு தெளிவாய் கூறியிருக்கிறார். ஆம், உண்மையில் இது ஒரு அதிசயமான நட்சத்திரம். இது ஒரு அற்புதம். இதற்கென நாம் எந்த அறிவியல் விளக்கத்தையும் தேட வேண்டிய அவசியமில்லை. பல வானியலாளர்கள் கருதுவது போல அந்த நேரத்திலே விண்ணுலகில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம். அவர் இந்த உலகத்திற்கு வந்தபொழுது விண்ணும் மண்ணும் அவரது வருகைக்கு பதிலளித்தன என்று திட்டமாய் சொல்லலாம். ஆனால் ஞானிகள் நிச்சயமாக ஒரு அதிசயமான நட்சத்திரத்தை பார்த்துத்தான் அதை பின்பற்றி வந்தார்கள். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது இயேசு சத்திரத்திற்கு பின்னாலிருந்து அந்த மாட்டுத் தொழுவத்திலே இல்லை. பெத்லெகேம் நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதிய காலம் அப்பொழுது முடிந்திருந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து விட்டதால் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போயிருப்பார்கள். ஆனால் இந்த பச்சிளம் குழந்தை அப்பொழுதுதான் பிறந்திருந்ததால் அவரை உடனடியாக அங்கிருந்து அழைத்து செல்ல அவர்களால் முடியவில்லை. ஒருவேளை அப்படி பயணம் செய்வது அந்த சிறு குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாக முடிந்திருக்கலாம். எனவே அவர்கள் பெத்லெகேமிலேயே தங்கி ஒரு வீட்டிற்கு குடிபெயர்ந்திருந்தார்கள். அந்த ஞானிகள் அவர்களை ஒரு வீட்டிலே தான் கண்டார்கள். இப்பொழுதும் கூட சில கிறிஸ்துமஸ் வாழ்த்தாட்டைகளிலே அந்த ஞானிகள் மாட்டுத் தொழுவத்திற்கு வருவது போல காட்டப்படுகிறார்கள்.
யோசேப்பு அந்த தொழுவத்தை சுட்டி காட்டாதவரை அது எங்கே இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் நேராக அந்த வீட்டுக்கு தான் வந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தையை தன் தாயாகிய மரியாளுடன் பார்த்தபொழுது சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்கினார்கள். மரியாளை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்திருந்தால் அது இந்த நேரமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் மரியாளை வணங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசு பாலனைத்தான் தேடி வந்த ஞானிகள். அவர்கள் இயேசுவையே வணங்கினார்கள். தங்களின் பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அவருடைய 2வது வருகை குறித்த உண்மைகளை படிப்பது உண்மையாகவே மிகவும் ஆர்வமூட்டுவதாய் இருக்கிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 60:6. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அவருடைய 2வது வருகையின் பொழுது எந்த பரிசு விடுபட்டிருக்கிறது? வெள்ளைப்போளம், இல்லையா? அவர்கள் வெள்ளைப்போளத்தை கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் அது அவருடைய மரணத்தை குறிக்கிறது. அவர் 2ஆம் முறை வரும்பொழுது அவரது மரணத்தை பற்றி சொல்லும் எதுவும் அங்கே இருக்காது. பொன் அவருடைய பிறப்பை குறிக்கிறது. அவர் ஒரு ராஜாவாக பிறந்தார். தூபவர்க்கம் அவருடைய வாழ்க்கையின் நறுமணத்தை குறிக்கிறது. வெள்ளைப்போளம் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. அவருடைய முதல் வருகையின் பொழுது கொண்டு வரப்பட்ட பரிசுகளிலே இவை அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவருடைய அடுத்த வருகையின் பொழுது அவருக்கு வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட மாட்டாது. அடுத்த முறை அவர் வரும்பொழுது உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்க வரப்போவதில்லை. அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக வருவார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஏரோது உண்மையாகவே குழந்தையை வணங்க விரும்புகிறான் என்றுதான் அந்த ஞானிகள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் அந்த ஞானிகளை எச்சரித்து வேறு வழியாக தங்கள் நாட்டுக்கு திரும்பி போக சொல்லவில்லை என்றால் அவன் அந்த குழந்தையை கொலை செய்ய முயற்சி செய்திருப்பான். அவர்கள் தெற்கு நோக்கி எபிரோன் வரை சென்று பின் சவக்கடலுக்கு தெற்கே கடந்து சென்றிருக்கலாம். இப்படி செய்ததன் மூலம் அவர்கள் ஏரோதின் ஆதிக்க எல்லைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருப்பார்கள். சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். யோசேப்புக்கும் தேவதூதன் சொப்பனத்திலே தரிசனமாகி குழந்தையை பெத்லெகேமை விட்டு உடனே வெளியே கொண்டு போக வேண்டும், ஏனென்றால் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய முயற்சிப்பான் என்று சொன்னான். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். யோசேப்பினுடைய கீழ்ப்படுதலை கவனித்தீர்களா? தேவனுடைய சத்தத்துக்கு தன்னுடைய காதுகளையும் இருதயத்தையும் திறந்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆலோசனைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எத்தனையோ முறை வேத வசனங்களின் மூலமாய் பல காரியங்களை குறித்து நம்மோடு பேசுகிறார். நாம் உடனுக்குடனே அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம் வாழ்க்கையில இன்னமும் நாம் அவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் உண்டா? கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ஓசியா 11:1 இருந்து காட்டப்படும் ஒரு மேற்கோள். இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். ஏனென்றால் இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது முதலாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது. அதேபோல் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது ஒரு தனி நபரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவே யோசேப்பு அந்த சிறு பிள்ளையையும் அவர் தாயையும் எகிப்திற்கு அழைத்து சென்று தேவன் அவர்களை திரும்ப வரவழைக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும்
அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நான் இப்பொழுது சொல்லப்போகும் விஷயங்களிலே சில யூகங்கள், சில உறுதியான உண்மைகள். நான் ஏற்கனவே சொன்னது போல மெய்ப்பர்கள் மாட்டுத் தொழுவத்திற்கு வந்த அதே நேரத்திலே ஞானிகள் வரவில்லை. ஞானிகள் சற்று தாமதமாகவே வந்தார்கள். மத்தேயு 2:11 படி அதற்குள் அந்த குடும்பம் ஒரு வீட்டிற்கு குடிபெயர்ந்திருந்தது. ஏரோது மன்னன் ஞானிகளுடன் தனியாக ஆலோசனை நடத்திய பொழுது அந்த நட்சத்திரம் எப்பொழுது தோன்றியது என்று அவர்களிடத்தில் விபரமாக கேட்டான். அதற்கு அந்த ஞானிகள் சுமார் 1 வருடத்திற்கு முன்பு என்று சொல்லியிருப்பார்கள். கிழக்கு திசையின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஞானிகள் கிளம்பி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கூடி அங்கிருந்து எருசலேமுக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தால் அதற்கு நீண்ட காலம் எடுத்திருக்கும். அந்த நட்சத்திரம் தோன்றி 1 வருடம் ஆயிருக்கலாம், அல்லது அதற்கு மேலும் ஆயிருக்கலாம். ஆனால் அந்த ஞானிகள் மீண்டும் தன்னிடம் வந்து குழந்தையை பற்றிய தகவலை சொல்லாதது ஏரோது மன்னனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை உண்டாக்கியது. 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று கூறினான். உண்மையில் ஏரோது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அல்லது மிகவும் கொடூரமானவன் போல செயல்பட்டான். மத்தேயு 2:17-18 வசனங்களை பாருங்கள். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இது ஒரு விசித்திரமான தீர்க்க தரிசனம். எரேமியா தீர்க்கதரிசி பெத்லெஹேமில் தான் அழுகுரல் கேட்கும் என்று சொல்லவில்லை. பெத்லெஹேமிலும் பெரிய துக்கம் இருந்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எரேமியா கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ராமா என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஊரை பற்றி தான் குறிப்பிடுகிறார். எருசலேமுக்கு தெற்கே பெத்லெஹேம் எவ்வளவு தூரத்தில் இருந்ததோ அதே தூரத்தில் வடக்கே ராமா அமைந்திருந்தது. சொல்லப்போனால் இந்த ராமா என்பது எரேமியாவின் சொந்த ஊர். குழந்தைகளை கொல்லும்படி வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது ஒருவேளை அந்த படை தளபதி ஏரோதிடம், நான் எங்கிருந்து இந்த பணியை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அதற்கு ஏரோது, சரி, எருசலேமை மையமாக வைத்து ஒரு வட்டத்தை வரைந்து கொள், தெற்கே பெத்லெஹேம் இருக்கும் தூரத்தையும் வடக்கே ராமா இருக்கும் தூரத்தையும் அதன் ஆரமாக வைத்துக்கொள் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் ராமா இந்த விவகாரத்தில் எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை. இதிலிருந்து ஏரோது ஏராளமான குழந்தைகளை கொன்று குவித்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? பெத்லெஹேம் முதல் ராமா வரை, அதாவது சுமார் 20 முதல் 25 மைல் விட்டம் கொண்ட அந்த பகுதி முழுவதிலும் நிலவிய அழுகுரலை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? தங்கள் பச்சிளம் குழந்தைகளை இழந்த அந்த மக்களின் வாழ்க்கையிலே அது ஒரு நெஞ்சை பிளக்கும் நேரமாக இருந்திருக்க வேண்டும். இதன் மூலம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இயேசுவின் பிறப்பு உலகத்திற்கு 2 விதமான எதிர்வினைகளை கொண்டு வந்தது. ஒன்று ஆராதனை, மற்றொன்று எதிர்ப்பு. இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நாம் நினைவிலை வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை சற்றே நினைவுபடுத்துகிறேன். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் விண்மீனை கண்டு நீண்ட தூரம் பயணம் செய்து கஷ்டங்களை சகித்து கொண்டு இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் வெறும் வேடிக்கை பார்க்க வரவில்லை, பணிந்து கொள்ள வந்தார்கள். நாமும் அவரை தேடும் பொழுது உண்மையாகவே அவரை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேடுகிறோமா? அவர் கர்த்தர் என்பதை உணர்ந்து அவரை ஆராதித்து அவரை தேடுகிறோமா? நமது தேடுதல் எப்படி இருக்கிறது? சாஸ்திரிகளைப் போல தியாகத்தோடு தேடுகிறோமா? அல்லது எருசலேம் வேதபாரர்களைப் போல சத்தியத்தை அறிந்தும் அசைவற்று கிடக்கிறோமா? மேலும் பெத்லெஹேமிலே பிறப்பு, எகிப்திற்கு செல்லுதல், ராமாவில் அழுகுரல், இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தேவன் உரைத்த வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் குழப்பங்கள் வரும் பொழுதும் தேவன் தம்முடைய வார்த்தைகளின்படி நம்மை வழிநடத்துவார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். எகிப்து போன்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் அங்கிருந்தும் நம்மை வரவழைக்க வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. ஏரோதின் தந்திரமும் அவனது கொலைவெறியும் ஒரு சிறு குழந்தையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவன் சொப்பனங்கள் மூலமாகவும் தூதர்கள் மூலமாகவும் யோசேப்பையும் சாஸ்திரிகளையும் வழி நடத்தினார். அன்பானவர்களே, உலகத்தின் அதிகாரங்களும் சூழ்ச்சிகளும் ஆண்டவருடைய திட்டத்தை தடுக்க முடியாது. அன்றைக்கு ஏரோது பயந்தது போல
இன்றும் இயேசு உங்கள் இருதயத்திலே ராஜாவாக அமர்வதை உங்கள் பழைய சுபாவங்களும் உலக போக்குகளும் எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் ஞானிகளைப் போல அவரை பணிந்து கொள்ளவும், யோசேப்பை போல அவருடைய சொல்லுக்கு உடனே கீழ்ப்படியவும் முன் வருவீர்களா? அவர் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்கும் பொழுது எகிப்து போன்ற கடினமான பாதையிலும் அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். இன்றும் எல்லா சூழ்நிலையிலேயும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மட்டுமே. இன்று ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றாலும், இம்மானுவேலாகிய கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் ஒரு தேசத்திலிருந்தா வந்தார்கள். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் ஒரே தேசத்திலிருந்தா வந்தார்கள். ஆப்ஷன் ஏ ஆம், 3 பேர். ஆப்ஷன் பி ஒரே இடம் என்று குறிப்பிடப்படவில்லை, வேதாகமத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஆப்ஷன் சி இல்லை, அநேகர். எப்படி இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பு ஒரு எழுத்து கூட மாறாமல் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியது என்று பார்த்தோம். ஒவ்வொரு தியான நிகழ்வுகள் நாம் மனதில் பதித்து வைத்து தியானிக்க வேண்டிய ஒரு அற்புத வரிகள். ஒவ்வொன்றையும் தியானிப்போம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:13.